நாடு முழுவதும் புதிய ரயில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் கூடுதல் கட்டண தொகை வசூலிப்பதற்கு அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்போம். பிரசன்னா, கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்காக ரயில் நிலையங்கள்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இதற்கு ரயில் பயணிகளிடையே வரவேற்பு இருக்கா? அதாவது மத்திய அரசு கடந்த 20ஆம் தேதி ரயில்வே கட்டணத்தை உயர்த்தி அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. குறிப்பாக பயணிகள் கட்டணத்தை 14.2%, அதேபோல் சரக்கு கட்டணத்தை ஒரு 6.5% வரை அது உயர்த்தியது. இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தற்பொழுது தருமபுரியைச் சேர்ந்த ஒரு பயணியிடம் நாம் கேட்போம். ஐயா, தற்பொழுது இந்த ரயில்வே கட்டணமானது அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ உயர்த்தக்கூடாது. கச்சா எண்ணெய் உயர்னா ரைட்டு, 100க்கு 4 ரூபா 5 ரூபா ஏற்றலாம். ஒரு 14 ரூபா 15 ரூபா கஷ்டம். அது அடித்தர மக்களாக நம்ம பாதிக்கும். மோடி ஏதோ நல்லா செஞ்சார், குஜராத்தில் ரைட்டு டெவலப் பண்ணார். இந்தியா டெவலப் பண்ண நினச்சாங்க பப்ளிக்கு. ஆனால் இவ்வளோ மோசமாக ஏற்றக்கூடாது, அது மறுசீலனை பண்ணணும் பிரதமர்கள். சரி, இப்போ இந்த புதுசாக ஏற்றிருக்கிற கட்டணத்தை எல்லாம் நீங்கள் எப்படி டிடிஆர் மூலம் கொடுக்குறீங்களா, இல்லை எந்த மாதிரி கொடுக்குறீங்க? இல்லை, புதுசாக கவுண்டர் தான் வாங்குறோம். அமௌண்ட்டு எல்லா கவுண்டரில் தான் கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டு கொடுக்குறோம். டிடிஆரில் லஞ்செல்லாம் கொடுக்கக்கூடாது, தப்பது. இல்லை, நீங்கள் டிடிஆர் கிட்ட கூடுதல் பணத்தை செலுத்துறீங்களா அல்லது கவுண்டர்லேயே கவுண்டர்லேயே செலுத்துகிறோம். டிக்கெட் வாங்கும்போது கொடுத்துட்றோம். அதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? அதெல்லாம் லைன் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ மோசமாக ஏற்றக்கூடாது, எல்லா பப்ளிக்கும் பாதிக்கிறாங்க, பாவம். நன்றிங்கய்யா. ஓகே. தற்பொழுது நாம் கேட்டவரை ஒரு சில பயணிகள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டர்களில் தாங்கள் பணத்தை செலுத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். ஆனாலும் அதிகாரிகள் மட்டத்தில் கேட்டபொழுது அனைத்து கவுண்டர்களிலுமே இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். ஆனால் பெரும்பாலும் இணையதளம் மூலம் பலர் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்வதால் அவர்கள் அனைவருமே சிறப்பு கவுண்டர்களுக்கு பணம் செலுத்த விரும்புவதில்லை என்றும், எனவே அவர்கள் பயணச்சீட்டை பரிசோதிக்கும் அதிகாரியிடமே அந்த கூடுதல் பணத்தை செலுத்த விரும்புவதாகவும், எனவே பெரும்பாலும் ஒரு 80 விழுக்காடு பயணிகள் டிடிஆர் என்று அழைக்கப்படும் அந்த பயணச்சீட்டு பரிசோதனையிடமே தங்களுடைய கூடுதல் கட்டணத்தை செலுத்துவதாக கூறுகின்றனர். எனவே தற்பொழுது இதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டர்களில் ஒரு 10 முதல் 15% பயணிகள் மட்டுமே கூடுதல் கட்டணத்தை செலுத்துவதாகவும் தெரிவித்து வருகின்றனர்.